அனைவருக்கும் வணக்கம் மக்களே, இது ராம்குமார். ஸோ இன்றைக்கி நாம் வந்திருக்கக்கூடிய இடம் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள கோனார்க் சூரிய கோயில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சந்திரபாகா பீச்சுக்கு வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோயிலுக்கு நாம் இப்போ சந்திரபாகா பீச்சில் போய் குளிச்சுட்டு அங்கேருந்து புறப்பட்டு வர்றோம். இந்த கோனார்க் சூரிய கோயிலோட சிறப்புன்னு பார்க்கும்போது, இது சிவப்பு மணற்கற்களாலும் கருப்பு கருங்கற்கற்களாலும் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த தேர் வடிவ சூரிய கோயில் முதலாம் நரசிங்கதேவன் அப்படிங்கிற கீழை கங்க வம்சத்தை சார்ந்த ஒரு சக்தி வாய்ந்த மன்னராகவே கருதப்படுறாரு. இவரை பற்றி பார்க்கணுன்னா, இவரோட ஆட்சி காலத்தில் தான் மிகவும் அச்சுறுத்தலாக விளங்கிய வங்காள முஸ்லீம்களை தோற்கடித்தவராகவும், அது மட்டும் இல்லாமல் துருக்கிய ஆப்கானிய படையெடுப்புகளை எதிர்த்து போரிட்ட முதல் கலிங்க மன்னரும் இவர் அப்படின்றது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். மேலும் ஒடிசாவோட கஜபதி அப்படிங்கிற, அதாவது யானைகளின் இறைவன் அப்படிங்கிற பட்டத்தை பயன்படுத்திய முதல் மன்னரும் இவரே அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு. ஸோ இப்போ நம்ம வாங்க கோயிலை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கோயில் பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல நம்ம உள்ளே நுழைந்ததுமே இடது பக்கமாக ஒரு கிச்சன் செட், அதாவது இதுதான் நம்ம அந்த இருக்கக்கூடிய சமையற்கூடம். இங்கே அவங்க சமைக்கிறது, அப்புறம் விருந்தோம்பல் இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இந்த கோயிலில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த சமையற்கூடத்தில் மட்டும்தான் நம்ம தூண்களை பார்க்க முடியும். அதை தவிர்த்துட்டு கோயிலும் அதோட நடன மண்டபம், மெயின் மண்டபம் எல்லாமே தூண்களே இல்லாமல் கட்டப்பட்டது இதோட ஒரு சிறப்பு. ஸோ இப்போ நம்ம பார்க்குற சமையற்கூடத்துக்கு பக்கத்திலேயே கிணறு இருக்குது, அங்கேருந்து தண்ணீர் இறைக்கிறதுக்காக. இதை தாண்டி இப்போ நம்ம மறுபடியும் முன்னாடி வர்றோம். இப்போ நம்ம பார்க்குறது தான் நடன மண்டபம். இதில் மிகவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆளை ஒரு யானை பிடிச்சு கொல்கிற மாதிரியும், அது மேலே ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரியும் ஒரு மிகவும் நேர்த்தியாக செய்யப்பட்ட 2 பக்கமும் உள்ள சிலைகள். அதை கடந்து நாம் நடன மண்டபத்துக்கு மேலே போகணும். ஸோ இந்த கோயிலில் சிறப்பாக பார்க்கப்படுறது என்னென்னா, நம்ம தமிழக கோயில்களில் காணப்படுற மாதிரியே சிற்பங்களை போல் மிகவும் வியக்க வைக்கும் பல சிற்பக்கலைகளை கொண்டதாக இந்த கோயில் விளங்குது. இதுக்கு எடுத்துக்காட்டாக நமக்கு தெரியும், நம்மளுடைய தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர். இவர் இந்த கோயிலை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே உள்ள கல்லின் மொழி மனிதனின் மொழியை தாண்டி செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அந்த அளவுக்கு நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பல்வேறு வகையான சிற்பங்கள் இந்த கோயில் முழுக்கவுமே நிரம்பி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வழியாகத்தான் கடல் வாணிபத்தில் ஈடுபட்ட ஐரோப்பிய மாலுமிகள் இந்த கோயிலை கருப்பு கோயில் என்று வர்ணித்திருக்காங்க. அதாவது இந்த கோயிலில் அந்த காலத்தில் கடலில் பயணம் பண்ண மாலுமிகளுக்கு இந்த கோயிலோட உயரமான இந்த டவர் ஒரு லேண்ட்மார்க்காகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலை கட்ட தனது ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகால வருமானத்தை முழுமையாகவே இந்த மன்னர் செலவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தோராயமாக 1200 பேர் தொடர்ச்சியாக 12 ஆண்டுகள் வேலை பார்த்து தான் இந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இந்து சமய மரபுகளில் ஒன்றான சௌர மதத்தின் முக்கிய கடவுளாக பார்க்கக்கூடிய சூரிய தேவருக்காக கட்டப்பட்ட இந்த கோயில் முழுமையாகவே பல கடவுள்கள், நடனமாடும் மங்கைகள், குதிரைகள், யானைகள், சிங்கங்கள்னு பல்வேறு வகையான சிற்பங்களால் நிரம்பி வழிகிறத பார்க்க முடியும். இப்போ நாம் பார்க்குறது நடன மண்டபத்தை தாண்டி மெயினாக இருக்கக்கூடிய சூரிய கோயிலோட முக்கியமான கோயில். இந்த கோயிலில் முன்னால் 7 குதிரைகளும் அதை சுற்றியும், அதை தாண்டி கிட்டத்தட்ட 24 சக்கரங்கள், இப்போ நாம் பார்க்குற மாதிரி 24 சக்கரங்களை கொண்ட ஒரு தேர் வடிவிலான பிரம்மாண்ட ஒரு வடிவமைப்போடு அமைஞ்சது தான் இந்த கோயில். இது நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது சூரிய தேவர் ஒரு குதிரை வடிவிலான தேரில் உட்காந்து ஒரு கம்பீரமாக போகிற மாதிரியான ஒரு வடிவமைப்பில் மிகவும் சிறப்பாகவே செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த கோயிலோட மைய மண்டபத்தை தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தோராயமாக ஒரு 100 அடி உயரம் கொண்டது. எனினும் இந்த கோயிலோட பின்னாடி இருக்கக்கூடிய கோயிலோட கருவறை அமையப்பெற்ற கோபுரம்ன்றது இதுக்கு 2 மடங்கு, கிட்டத்தட்ட 230 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய ஒரு மண்டபம் அது. ஆனால் இப்போதைக்கு முழுமையாகவே
அழிந்துடுச்சுன்றது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இப்போ நாம் பார்க்குறது வந்து குதிரை மண்டபம். இது கோயிலுக்கு இடதுபுறமும் கோயிலுக்கு வலதுபுறம் யானை மண்டபமும் இருக்கும். இப்போ நாம் நின்றுக்கிட்டு இருக்கிறது கோயிலுக்கு இடதுபுறம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ், மெயின் மண்டபம். அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இடதுபுறம் இருக்கக்கூடிய குதிரை மண்டபம். நம்ம பார்க்குற ரெண்டுமே குதிரை மண்டபம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது மெயின் மண்டபம், அதாவது சூரிய பகவானோட கோயில். 1984 யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிக்கப்பட்ட இந்த கோயில் பிப்ரவரி மாதம் நடைபெறும் மகா சப்தமி விழா அல்லது சந்திரபாகா மேளாவுக்கு மிகவும் புகழ்பெற்றதாக கருதப்படுது. ஸோ இப்போ நாம் பார்க்குற மாதிரி ஒரு முழு நீள வடிவிலான ஒரு மிக உயரமாக 230 மீட்டர் அடி உயரமுடைய அந்த கோபுரம் தான் முழுமையாக சரிஞ்சிருக்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த எம்டியாக இருக்கிற ஸ்பேஸ் மேலே தான் அவ்வளோ பெரிய கோபுரம் இருந்திருக்கு, பிரம்மாண்டமான கோபுரம். அதுக்கு கீழே தான் அந்த சூரிய பகவானோட கருவறை இருந்துச்சு. இப்போ இது முழுமையாக இடிஞ்சதுனால கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய அளவில் அந்த மறு உருவாக்கம்ன்றது மிகவும் ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலுமே முழுமையாக அழித்தொழிக்கப்பட்டதுனால அதை வந்து மீட்டெடுக்கிறது முடியாத காரியன்றனால அந்த கோபுரத்தை மீண்டும் புதுப்பிக்கிற பணின்றது முழுமையாக நிறுத்தப்பட்டு அந்த மைய மண்டபம் மட்டுமே மீள் உருவாக்கப்பட்டிருக்கு. இருந்தாலுமே அதுவும் மிகவும் ஒரு பாழடைந்த நிலையில் இருக்கிறதுனால இதுக்கு முக்கியமான காரணம் உள்ள பில்லர்கள் இல்லைன்றதுனால இதை வந்து மணல் மற்றும் கற்களால் முழுமையாக மூடிட்டாங்கன்னும், அதனால தான் உள்ள யாருக்குமே இப்போ வரையும் அனுமதி இல்லாமல் கருங்கல்லால் அந்த வாயிலுமே மூடப்பட்டு ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்குது. இது முழுக்க மக்களோட பாதுகாப்பு கருதி எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்கப்படுது. நம்ம பின்புறத்துலேருந்து பார்க்குறோம், அந்த மிகப்பெரிய அந்த கோபுரம் இருந்த இடம் அந்த சுவடே இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த அகழாய்வில் மிகப்பெரிய முயற்சி எடுத்தவர்னு பார்க்கக்கூடியது தாமஸ் டொனால்டுன்னு சொல்லக்கூடிய ஆங்கில அகழ்வாய்வாளர். அவரோட காலத்தில் தான் ஓரளவு மீள் உருவாக்கம் செய்து இந்த அளவில் இப்போ நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த புராதன சின்னங்களை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து மறக்காமல் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணக்கூடிய இடம். அதனால் கண்டிப்பாக வாங்க. வணக்கம், நன்றி மக்களே. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.